கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமானவர் இயேசு கிறிஸ்து அவருடைய விலையேறப்பெற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய அனுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை மத்தேயு 18ஆம் அதிகாரம் 35வது வசனம். நீங்களும் அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார். அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார். இதில் ஒரு பெரிய ஒரு விஷயத்தை சொல்லி ஒரு ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லியிருப்பார். ஒருத்தன் ஒரு எஜமான்கிட்ட கடன் வாங்கியிருப்பான். அந்த எஜமான் கேட்குறப்போ அவன் என்ன சொல்லுவான், என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு கட்டுறதுக்கு தகுதி இல்லை, என்னால் கட்ட முடியல, என்னை மன்னிச்சிருங்க, உங்களுடைய கடனை கட்டக்கூடிய அளவுக்கு எனக்கு தகுதி இல்லை, வருமானம் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அந்த எஜமான் என்ன பண்ணுறாரு, அப்படியா, சரி பரவாயில்ல, நீ கட்ட வேண்டாம், நீ போய் சம்பாரித்து நீ குடும்பத்தை பாரு, நான் உன்னை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பிச்சிருப்பார். ஆனால் இந்த எஜமான்கிட்ட மன்னிப்பு பெற்று திரும்பி வரான் பார்த்தீங்களா, அவன் ஒருத்தனுக்கு கடன் கொடுத்துருப்பான். அவனை பார்த்து கேட்பான், நீ எங்கிட்ட வாங்கின பணம் எங்கே அல்லது எங்கிட்ட வாங்கின பொருள் எங்கே, தன்னுடைய கடனை அவங்ககிட்ட கேட்பான். அவனும் இவனை மாதிரி என்ன சொல்லுவான், என்னை மன்னிச்சிருங்க, என்னால் உங்களுடைய கடனை கட்டுற அளவுக்கு எனக்கு வசதி இல்லை அப்படிலாம் சொல்லிடு. சொன்ன உடனே இவனுக்கு கோபம் வந்துடும். ஏன்னா வாங்கின கடனை திருப்பி கொடுக்க மாட்டேங்கிறேன்னு சொல்லி அவன் கழுத்தை பிடிச்சி நெரிச்சு அவனை தொந்தரவு பண்ணியிருப்பான். உடனே அவன் என்ன பண்ணுறான், நேராக எஜமான்ட்டு நிற்கிறான். இந்த மாதிரி நீங்கள் அவனுக்கு கடனை மன்னிச்சிங்க, ஆனால் என்னுடைய கடனை அவன் மன்னிக்க மாட்டேங்கிறான். உடனே அந்த எஜமான் தன்னிடத்தில் கடன் வாங்கின அந்த இவனை கூப்பிட்டு இந்த மாதிரி இத்தனைக்கு இந்த வேலை இவன் அந்த எஜமான்கிட்ட கடன் வாங்கினவன் மன்னிப்பு பெற்று போனான் பார்த்தீங்களா, அவங்ககிட்ட கடன் வாங்கினவன் அவன் காலில் விழுந்து கூட கெஞ்சி பார்க்குறான், அப்போயும் அவன் மன்னிக்கிற மாதிரி இல்லை. அப்போ உடனே அவனை கூப்பிட்டு அவன் என்ன பண்ணுறான், நீ பணத்தையெல்லாம் கட்டித்தான் ஆகணும்னு சொல்லி அவனுக்கு ஒரு பாடம் புகட்டுறான். அன்பானவர்களே, இப்போ இயேசு நமக்கு என்ன சொல்கிறாருன்னா, நம்ம ஜெபம் பண்ணுறப்ப, பரமண்டல ஜெபம் பண்ணுறப்ப, நாங்கள் எங்கள் கடனாளிகளுக்கு மன்னிக்கிறது போல நீர் எங்களை மன்னித்து கொள்ளும் அப்படின்னு சொல்லி நாம் ஆண்டவர் இடத்துல ஜெபிக்கிறோம். ஆனால் நம்மக்கிட்ட கடன் வாங்கினவங்களாம் நம்ம மன்னிக்கிறோமா? ஒன்று. ரெண்டாவது, தெரியாமல் நம்ம சகோதரனோ, நம்முடைய உறவின் சகோதரனோ அல்லது தூரத்து சகோதரனோ யாராவது ஒருத்தர் ஒரு தப்பான ஒரு காரியத்தை பண்ணிட்டான், நமக்கு ஒரு பிரச்சனை வர மாதிரி ஒரு தப்பு இதை பண்ணிட்டான்னு வைங்களேன், அவனை நாம் உடனே தண்டிக்கிறதுக்காகத்தான் முயற்சிக்கிறோமே தவிர அவனுக்கு சரியான அறிவுரை கொடுத்து இது செஞ்சது தப்பு, இதனால் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம், இனிமேல் அந்த மாதிரி செய்யாதன்னு சொல்லி அவனுடைய தப்பிதங்களை நாம் மன்னிக்கிறதில்ல. அவனுக்கு அறிவுரை சொல்லணும். அதுக்காக ஒருத்தன் என்ன தான் ஒரு கொலைப்பாதகம் செஞ்சுட்டு வந்தால் கூட அவனை நம்ம மன்னிக்கணும்னு நீங்கள் வேதம் சொல்லலை. ஒருத்தன் நமக்கு தொடர்ந்து இடரல் உண்டாக்கிட்டே இருக்கிறான், நமக்கு பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கிறான், நமக்கு அவனால் நமக்கு மிகப்பெரிய பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அவனை தொடர்ந்து நம்ம மன்னிச்சுக்கிட்டே இருக்கணுங்கிறது அப்படி இல்லை. தெரியாமல் ஒருத்தன் நம்ம சகோதரன் அவனையே அறியாமல் அவனுக்கே தெரியாமல் ஒரு தப்பிதம் பண்ணிடுறான், அதனால் நமக்கு பிரச்சனை வந்துடுது. அப்போ நாம் அவனை கூப்பிட்டு அறிவுரை சொல்லி அவனை மன்னித்து, சகோதரா இப்படி பண்ணாத, அண்ணா இப்படி பண்ணாதீங்க, அல்லது தம்பி இப்படி பண்ணாத, இதனால் நம்ம குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி அவனுக்கு அறிவுரையை சொல்லி அவனை மன்னித்து விட்டுறணும். அப்படி விட்டீங்கன்னா தான் நீங்கள் செஞ்சுருக்கிற பாவத்துக்கெல்லாம் உங்களுக்கு பிதாவின் இடத்துல மன்னிப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இயேசு சொல்கிறார். அன்பானவர்களே, நம்ம ஆண்டவரிடத்தில் ஒவ்வொரு நாளும் ஏறெடுக்கிற ஜெபம் கூட அப்படித்தான். நாங்கள் எங்கள் கடங்காளிகளை மன்னிக்கிறோம், எங்களுக்கு தப்பிதம் செய்கிறவர்களை நாங்கள் மன்னிக்கிறோம், எங்களுக்கு துரோகம் பண்ணுறவங்களை நாங்கள் மன்னிக்கிறோம், அதே மாதிரி எங்களுடைய துரோகத்தை நீங்கள் மன்னிக்கணும், எங்களுடைய தப்பிதத்தை நீங்கள் மன்னிக்கணும், எங்களுடைய கடனை நீங்கள் மன்னிக்கணும்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் நம்ம அனுதினமும் ஜெபிக்கிறோம். அப்போ நம்ம ஜெபத்தின்படி நடக்கணும். நம்ம என்ன சொல்லி ஜெபிக்கிறோமோ அந்த ஜெபத்தின்படி நம்முடைய நடக்கை இருக்கணும். நம்ம என்ன சொல்லி ஜெபிக்கிறோமோ அந்த ஜெபத்தின்படி நம்முடைய செய்கை இருக்கணும்.
அந்த ஜெபத்தின்படி நம்முடைய சிந்தனைகள் இருக்கணும், அந்த ஜெபத்தின்படி நம்முடைய செயல்பாடுகள் இருக்கணும். அப்போ தான் ஆண்டவர் நமக்கு நாம் எதை கேட்கிறோமோ அதை தருவார். அன்பானவர்களே, ஒரு அற்புதமான இந்த வசனம். ஏன்னா சகோதரத்துவத்தை வளர்ப்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு காரணியாக இருக்குது. என்ன தெரியுமா? மன்னிக்கிறது. சரிப்பா விடுப்பா, நீ செஞ்ச தப்பை விட்டுருப்பா. ஒரு நாள் என்னிடத்தில் ஒரு சகோதரன் வந்து ஒரு வாகனத்தை வாங்கிட்டு போகிறான். வாங்கிட்டு போய் அவன் கீழே போட்டான். கீழே போட்டு அவனே அவசரத்துக்கு வாங்கிட்டு போகிறான். வாங்கிட்டு போய் கீழே போட்டானோ இடித்தானோ, ஒரு முன்னால் இருக்கக்கூடிய ஹெட்லைட் பக்கத்துலலாம் கிராக் ஆயிடுச்சு, அதெல்லாம் ஆயிடுச்சு. அப்போ கொண்டு வந்து அவன் சத்தம் இல்லாமல் என்கிட்ட சாவி கொடுத்துட்டு போயிட்டான். இப்போ நான் சொன்னேன், நான் பார்த்தோன்னா விழுந்துருந்துச்சு, இப்படியெல்லாம் இருந்துச்சு. நான் அவனை கூப்பிட்டு சொன்னேன், பரவாயில்ல, நீ கீழே போட்டது பரவாயில்ல, விபத்து நடந்தது பரவாயில்ல, எங்கேயாவது இடிச்சிட்டு இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா நான் போயிருந்தாலும் அது நடந்திருக்கும் தானே. இப்போ நான் வண்டி ஓட்டிகிட்டு போகிறப்ப கீழே போட்டிருந்தேன்னா என்ன பண்ணுவேன்? யாரை திட்டுவேன்? யாரையும் திட்ட மாட்டேன். எனக்கு நானே என்னை தேற்றிக்கொள்வேன். சரி பரவாயில்ல, நாம் கொஞ்சம் நிதானம் இல்லாமல் வந்துட்டோம் அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ளே வருது இல்லையா? அந்த மாதிரி அந்த சகோதரனை கூப்பிட்டு சொன்னேன், நீ என்கிட்ட சொல்லியிருக்கலாம். நீ சொல்லியிருந்தீங்கன்னா நான் உன்னை ஒன்றும் சொல்ல போகிறதில்ல, உன்னை நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். தவறி நடந்துருச்சு, நீ ஆனால் என்கிட்ட சொல்லியிருக்கணும். ஒருவேளை நான் அதை வண்டி எடுத்துகிட்டு போய் அது வேறு மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்திருக்கலாம் இல்லையா? அதனால் இனிமேல் வந்து வண்டி நான் உனக்கு வந்து வண்டி இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நீ எப்போ கேட்டீங்கனாலும் என்னுடைய வாகனத்தை நான் உனக்கு கொடுப்பேன். ஆனால் இந்த மாதிரி நடந்துச்சுன்னா நீ என்கிட்ட சொல்லிடு அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட கொடுத்தேன். அதிலிருந்து அவன் ரொம்ப என் மேலே ஒரு மரியாதை வச்சுருக்கிறான். ரொம்ப ஒரு நல்ல ஒரு செயல்பாடுகள் அவனிடத்தில் இருக்கிறத என்னால் பார்க்க முடியுது. அன்பானவர்களே, எப்பொழுது தெரியாமல் செய்கிற ஒரு தவறை நாம் மன்னிக்கிறோமோ, தெரியாமல் நமக்கு செய்கிற தப்பிதங்களை நாம் மன்னிக்கிறோமோ, அப்பொழுது உறவு பலப்படும், நட்பு பலப்படும், அவங்களும் திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இதையெல்லாம் மீறி கர்த்தரிடத்தில், பிதாவினிடத்தில் நமக்கும் அது போன்ற ஒரு மன்னிப்பு கிடைக்கும். நிச்சயமாகவே நாம் முயற்சி செய்வோம். கர்த்தர் நம்மையும் மன்னிக்க காத்திருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி. இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து கொடுத்ததற்காகவும் நன்றி. நாங்கள் எங்களிடத்தில் கடன் வாங்கினவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல நீர் எங்களை மன்னித்தருளும், எங்கள் கடன்களை மன்னித்தருளும் என்று நாங்கள் ஏறெடுக்கிற ஜெபத்திற்கு ஆண்டவரே உண்மையுள்ளவர்களாக நாங்கள் இருக்க நீங்கள் கிருபை பாராட்டுங்க. எங்களிடத்தில் எங்களுடைய சகோதரன் ஒருவேளை ஒரு தப்பிதம் செய்திருப்பானேயானால், அறியாமல் தெரியாமல் செய்திருப்பானேயானால், அதை நாங்கள் அவனுக்கு அறிவுரை சொல்லி அந்த தப்பிதத்திலிருந்து அவன் விடுவிக்கப்படும்படியாக அவனுக்கு நாங்கள் மன்னிக்கக்கூடிய அந்த பக்குவத்தையும் மன்னிக்கக்கூடிய அந்த உயர்ந்த சிந்தனையும் எண்ணத்தையும் நீர் எங்களுக்கு தர வேண்டுமாய் செபிக்கிறோம். உம்முடைய திருக்குமரன் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு காண்பித்திருக்கிற போதித்திருக்கிற அந்த வசனங்களின்படி நாங்கள் வழிநடக்க நீர் எங்களுக்கு தயவு பாராட்டும். தொடர்ந்து உமது கிருபையும் அன்பும் எங்களை வழிநடத்தட்டும். இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.